இன்றைக்கி குக்கீஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு சொல்லிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் 50 கிராம் எடுத்துருக்கேங்க. அது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து சேர்த்துருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து எடுக்கணும். கூடவே மீடியம் சைஸில் ஒரு முட்டையை எடுத்து அதையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. மொத்தமாக இதை ஜலிச்சு எடுக்காமல் பாதியாக ஜலிச்சு இதை கலந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம கையாலேயே மாவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அது கூடவே குட்டி குட்டியாக மில்க் சாக்லேட் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பேக்கிங் ட்ரேயில் வச்சு தான் இன்றைக்கி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு குட்டி ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் இந்த குக்கீஸ் வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் குக்கீஸ் சரியாக பேக் ஆகலைன்னா தாராளமாக 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த குக்கீஸ் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.